கெஞ்சாக்கோட பிளான் தான் என்ன, எதுக்காக இந்த கல்லிங் கேம் நடத்துறான், என்னதான் அவனுக்கு வேணும், அதை அப்படியே சிம்பிளா இதுல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கெஞ்சாக்குடைய பேசிக் பிளான் என்னன்னா, அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுதுன்னு பார்க்க ஆசைப்படுற ஒரு சைக்கோ. அப்படிதான் சோசோவா இந்த ரெட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பான். ஆனா அது ஒரு லிமிட்டோட நின்றுது. நம்ம பவரால இதுக்கு மேல போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அதுக்கு ஒரே வழி டென்கனோட எல்லாரையும் மெர்ஜ் பண்ணி விட்டோம்னா அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போக போகுதுங்கிறத நான் நல்லா பாப்பேன்டா, எல்லாரையும் டென்கனோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு இப்ப ஆசைப்படுறான். டென்கன் யாருன்னா அவர் ஒரு இம்மார்டல் சார்சரர். அவர் பேசிக்கா மைண்ட்ல வச்சுக்கிறது ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி. அந்த பவர் சோர்ஸ் எவால்வ் ஆகாம பாத்துக்க வேண்டியது ஜுட்சு சார்சருடைய கடமை. அவர் தான் பேரியரா அந்த கர்ஸ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற ஆளு. 500 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டார் பிளாஸ்மா விசிலோட மெர்ஜ் பண்ணணும். அப்பதான் ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி எப்பா நீ இப்படியே இரு எவால்வ் ஆகாத அப்படின்னு தடுத்து நிறுத்தணும். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்டார் பிளாஸ்மா விசிலோட மெர்ஜ் ஆகிற டைம்ல டோஜி குறுக்கால வந்து டுமில்னு சுட்டு தள்ளி அந்த மெர்ஜிங் ஆகிற ப்ராசஸை நிறுத்திவிட்டான். இப்ப அதனால 12 வருஷத்துல அவர் பயங்கரமா எவால்வ் ஆயிட்டாரு. மொத்த உலகமும் நானாயிட்டப்பா அப்படிங்கிற அளவுக்கு எவால்வ் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட கர்ஸா மாறிட்டாரு. இப்ப கெஞ்சாக்கு யாரோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிறான்? கீட்டோவுடைய உடம்ப. கீட்டோவால தான் கர்சியால் லவக்குன்னு முழுங்க முடியுமே. அது இல்லாம மஹிட்டோ வேற அவனுக்குள்ள இருக்கிறான். அதனால இப்ப டென்கனியை அசால்ட்டா முழுங்கி போடுவான். மொத்த ஹியூமன்ஸையும் மெர்ஜ் பண்ணி போடுவான். அதான் முடியுமேடா. அப்புறம் எதுக்குடா இந்த கல்லிங் கேம்னா, இதை நடத்துறதுக்கு பயங்கரமான கர்ஸ் எனர்ஜி தேவை. அது இல்லாம டென்கனோட பேரியரை பிரேக் பண்ணனா அதுக்கான கர்ஸ் எனர்ஜி தேவை. அதுக்காக தான் இந்த கல்லிங் கேம். சோ இந்த பேட்டில் ஃபீல்ட்ல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே வந்து பயங்கர கர்ஸ் எனர்ஜிங்கிறது உருவாகும். அது இல்லாம இந்த பேரியர்ல சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க மெர்ஜ் ஆகிற ப்ராசஸ்லயும் அவங்களுக்கு ஈஸி ஆயிடும். சோ எக்ஸ்ட்ரீம் கர்ஸ் எனர்ஜிக்காகவும் இந்த பேரியரோட மெர்ஜ் ஆகிறதுக்காகவும் தான் இந்த கல்லிங் கேம். இதெல்லாம் நடத்தி முடிச்சானா டென்கனை முழுங்கி போட்டு மொத்த ஹியூமன்ஸோட மெர்ஜ் பண்ணி போட்டு அவ்வளவுதான் மொத்த உலகமும் நாசமா போறத நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க போறான். இதுதான் கெஞ்சாக்கோடைய பிளான். சரிடா, இப்பேற்பட்ட பிளான ஜூட்சு சார்சரர் எப்படா தடுத்து நிறுத்த போறாங்க, அவங்களுக்கு என்னதான் வழி இருக்குன்னா அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல கவர் பண்ணிடலாம். மறக்காம அனிமி பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.